எவ்வளவு தூரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய திக்ர உயர்த்தி காட்டுகிறான் பார்த்தீர்களா? வரஃபஅனா லக திக்ரக் ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். கஷ்டம் வருந்தான், அதுக்கு பிறகு அந்த கஷ்டம் நீங்கி ஒரு நிவாரணம் கிடைக்கும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் வருந்தான், அந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு நிவாரணம் கிடைக்கும். فَإِذَا فَرَغْتَ. நீங்கள் ஓய்வு பெற்றால், ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஓய்வு பெற்றால், வேலையிலிருந்து முடிவு பெற்றால், فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ. போய் படுத்துங்க என்ன சொல்றான், கஷ்டப்படுங்கன்னு சொல்றான். ஃபன்சப் நஸப். ஃபன்சபண்டா நஸபுல உள்ளது. நஸபண்டா என்ன? கஷ்டம். கஷ்டப்படுங்க. ஓய்வு பெற்றால் கஷ்டப்படுங்க. அது என்னது? நீங்க ஒரு இபாதத்தை செய்யறீங்களவா, தொழுகிறீங்கன்னு வச்சுக்கோமே, தொழுது முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ண்டா ஃபரஹ்த மினஸ் ஸலா. தொழுகையிலிருந்து நீ ஓய்வு பெற்றாய், தொழுகை முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? படுக்கணுமாங்க? இல்லை, சுன்னத்து தொழும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும், கஷ்டப்படணும். அதாவது நீங்கள் ஒரு வேலையை முடித்தால், ஒரு இபாதத்தை முடித்தால், ஒரு அமலை முடித்தால், அடுத்த அமலை தொடருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சும்மா போய் என்னமோ 50 வருஷம் 55 வருஷம் வேலை பார்த்து போட்டு மறு அவருக்கு பென்ஷனாம். பென்ஷன் என்ன? ஓய்வு பெற்ற ஆசிரியர். ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஸ்கூல்லாம் ஓய்வு பெற்றாரு. இங்க ஊச்ச வந்துகிட்டு என்ன சும்மா அடிப்பாரு, அவருடைய வேலையை பரியாவரம் பண்ணுவார், எல்லா வேலையும் அவர் செய்வாரு. அவரு ஓய்வு பெறலையே, அந்த வேலையில இருந்தா ஓய்வு பெற்ற. அதனால அவர் சும்மாவே ஊட்ட கிடக்காரங்கிற கருத்து அல்ல. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபைதா ஃபரக்த. அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்கள் ஒரு இபாதத்தை செய்து முடிந்து போயிட்டா அடுத்த இபாதத்தை ஆரம்பியுங்கள் என்று சொல்றான். அதுக்கு என்ன தெரியுமா? அதுக்கு விளக்கம், உங்களுக்கும் இந்த சின்ன பிள்ளையில விடுந்த இவனுகளை எல்லாம், எனக்கும் உங்களுக்கும் வயசு வந்தாக்களுக்கெல்லாம் ஷரியத்தில் என்ன சொல்றேன்னு தெரியுமா? முக்கல்லபு முக்கல்லபு என்று சொல்றேன். முக்கல்லப். முக்கல்லப் என்ன தெரியுமா? ஷரியத்தில் எனக்கும் முக்கல்லபு உங்களுக்கும் முக்கல்லபு, அதாவது வயது வந்தவர்களுக்கு முக்கல்லப் என்று சொல்லப்படும். முக்கல்லப் என்ற கருத்து தெரியுமா? கஷ்டப்படுத்தப்பட்டவன். அப்ப எந்த நேரமும் கஷ்டப்படுத்தப்பட்டவன் தான். நான் காலையில முக்கல்லபு மத்தியானம் முக்கல்லப் இல்லை என்று இல்லை, மாலையில முக்கல்லபு ராவைக்கு முக்கல்லப் இல்லை என்ற கருத்து அல்ல. நான் 24 மணித்தியாலமும் முக்கல்லபு தான். வயது வந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரை நான் முக்கல்லபு தான். கஷ்டப்படுத்தப்பட்டவன் தான். அப்ப கஷ்டப்படுத்தப்பட்டவனுக்கு எப்படி ஓய்வு வரும்? ஓய்வு வர இயலாது. ஆகையினால அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப். நீங்கள் ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை செய்து முடித்தால் அடுத்த வணக்கத்தில் ஈடுபடுங்கள். ஃபன்ஸப், கஷ்டப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நாங்க என்ன செய்யணும்? ஒரு வணக்கத்தை முடிச்சிடணுமல்ல, நீ என்ன செய்யறீங்க? தொழுது போன போட்டு ஓய்வு எடுக்கிறீங்க, பேண்டிய டீயை குடிச்சு போட்டு வித்தலாக போடுறீங்க. என்ன ஓய்வான்? அவர் என்ன செஞ்சிட்டாரு? 23 காலத்து தராவியின் தொழுவு வித்திருந்தொழுவோடு விட்ட வந்துட்டாரு. வட்டியில பவும் வச்சு அலிபாவும் வச்சு தேத்தண்ணியும் கொடுத்தோம், வெத்தலாக போட்டு விட்டு அல்ஹம்துலில்லாஹ் 23 காலத்து விட்டு வந்து ஓய்வு. என்ன ஓய்வு உனக்கு? நீ முக்கல்லபல்லவா, கஷ்டப்படுத்தப்பட்டவன் அல்லவா, இபாதத்திலே இருக்க வேணும். அப்ப நீ வெத்திர போடுறதை இபாதத்தை ஆக்கிக்க, தேத்தண்ணி குடிக்கிறதை இபாதத்தை ஆக்கிக்க, மனைவியுடன் பேசுவதை இபாதத்தை ஆக்கிக்க. அப்ப எந்த நேரமும் இவன் கஷ்டப்படுத்தப்பட்டவனாக அமலிலேயே இருக்கிறான். ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். அல்லாஹ் முடிக்கான், அலம் நஷ்ரஹ் சூரத்தை முடிக்கான். வ இலா ரப்பிக ஃபர்கப். உங்களுடைய ரப்பளவிலே நீங்கள் ஆசை உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள். ரப்பளவிலே
ஆசை உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள். என்ன அர்த்தம்? ரப்ப நினைச்சிட்டே இருக்கணும், அவன் மஹப்பத்திலேயே நாங்க இருக்கணும் எந்த நேரம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதை எதுக்காக சொன்ன சகோதரர்களே, மௌலித் என்பது ஒரு பெரியார புகழ்ற, ஒருவருடைய வரலாறை இருக்கிற மக்களுக்கு எடுத்து சொல்ற, அவர் உலகத்திலே செய்த நல்ல காரியங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ற, இதுதான் மௌலித். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறான், எத்தனையோ சூரத்தில் போடுறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு வஷித்தாஉ அலல் குஃபாரி வஹமாஉ பைனஹும். ரசூலுல்லாஹ் மட்டும் போலல்ல, சஹாபாக்கள் பேரிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌலித் ஓதி இருக்கிறான், புகழ்ந்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மட்டும் சொல்லிவிட்டு அல்லாஹ் நின்று விடவில்லை, வல்லதீன மாஹு என்று சஹாபாக்களையும் பற்றி சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மௌலித வீட்டிலேயும் ஓதணும், பள்ளியிலேயும் ஓதணும், எங்கட கடைகளில் ஓதணும், ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் இன்றைய ஒன்றுமில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லை என்றால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. நீ அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டிருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் இல்லை என்றால் சொர்க்கம் போக முடியாது. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா இவர்களெல்லாம் முஹம்மது பின் அப்துல்லாவாக கண்டார்கள், அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதாக பார்த்தார்களே தவிர ரசூலுல்லாவாக அவர்களை பார்க்கவில்லை. நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி ஈமான் கொண்டிருந்தாலும் ரசூலுல்லாஹை அறியவில்லை, ரசூலுல்லாஹ்வாக நாங்கள் பார்க்கவில்லை, முஹம்மது பின் அப்துல்லாவாகத்தான் நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி இருந்தால் நாங்கள் சுவர்க்கம் போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் இருக்கின்றார்கள், எல்லா பொருளிலும் இருக்கின்றார்கள், எங்களிலேயே இருக்கின்றார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே ஒரு இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தல்ல. வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களிலே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். இந்த என்ற ஒரு சொல் அரபில் இருக்கு, மஅ என்ற ஒரு சொல் அரபில் இருக்கு. இந்த என்றால் உன்னிடத்தில், உன்னிடத்தில் போத்தல் இருக்கிறது, உன்னுடன் உன் பிள்ளை இருக்கிறது, அது மஅ. இந்த மஅ என்ற சொல்லை அல்லாஹ் கொண்டு வரவும் இல்லை, இந்த என்ற சொல்லை கொண்டு வந்து இந்த ஆயத்தை சொல்லவும் இல்லை. எப்படி சொல்கிறான்? வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ் அன்ன ரூஹக ஃபீக்க, உன்னுடைய ரூஹு ஒன்னிலே இருக்கிறது என்று சொல்வது போல ரசூலுல்லாஹ் ஒன்னிலே இருக்கிறார்கள், எங்கும் இருக்கிறார்கள், நிறைந்து காணப்படுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே இன்ஷா அல்லாஹு தஆலா இன்னொரு சந்தர்ப்பம் இந்த நிர்வாகம் எனக்கு பெருமையானால் இன்னும் வந்து உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு நான் ஆசை உள்ளவனாக, விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஞானத்தையும் அவர்களுடைய மஹப்பத்தையும் அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தையும் தர வேண்டும் என்று கேட்டு, இந்த நிர்வாகத்தினர், ஹைராத் பள்ளிவாயல் நிர்வாகத்தினருக்கும் இதற்காக ஒத்துழைக்கக்கூடிய சகல ஆண்கள் பெண்கள், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.